பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம், அதில் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 3:17. அதன் பின்பகுதி, இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது அந்த ஓய்வு நாள் என்று தேவன் உங்கள்கிட்ட சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நிரப்பப்படும் என்று கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லுகிறார். சகலமும் நிரப்பப்படும். உங்கள் பேங்க் பேலன்ஸ், வீட்டில் எது பள்ளமாக இருக்குது, எது குறைவாக இருக்கிறது, எது பற்றாக்குறைகளாக இருக்குது, என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் பற்றாக்குறையாக இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அனைத்தும் நிரப்பப்படும் காலமாக இருக்கிறது. 7ஆம் மாதத்தில் நிரம்பி வழி பாத்திரமாக இருக்க போகிறீங்க. அதான் அந்த வசனம் என்ன அழகாக சொல்லி பாருங்க. இந்த பள்ளத்தாக்கு, அப்போ வாழ்க்கையில் பள்ளத்தாக்கு இல்லாத மனுஷனே கிடையாது, குறைவு இல்லாத மனிதர்களே கிடையாது. அனைத்தும் நிரப்பப்பட போகிறது, அனைத்தும் நிரப்பப்பட போகிறது. என்னென்ன குறைவுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நிறைவாக போகிறது. இந்த பள்ளத்தாக்கு தண்ணீர்னா நமக்கு நல்லா தெரியும், ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு பைபிள்ல நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப தேவ ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கையில எது குறைவுபட்டதுன்னு நினைக்கிறீங்களோ அனைத்து தேவ ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட போகிற மாதம் இது, வாரம் இது. அழகா தேவனோட ஓய்வு நாள் என்று சொல்கிறாருன்னா நிரப்பப்படும். இந்த பள்ளத்தாக்கு, உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பள்ளத்தாக்குகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நோய்கள் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாமே தேவ ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட போகிறது. என்ன அழகான தேவன் பார்த்தீங்களா, என்ன அருமையான தேவன் பாருங்களேங்க. நம்ம வாழ்க்கையில போராட்டத்தை பார்க்காத மனிதனே கிடையாது. மிகப்பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்க, உங்களுக்கும் போராட்டம் உண்டு. ஆண்டவரே, இன்னைய மூலமா நீங்க வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே, இன்னைய மூலமா அடையாள அற்புதம் நடக்க வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு. இன்னும் இல்லாதவங்களுக்கு என்ன கவலை, ஆண்டவரே ஏதாச்சும் எனக்கு ஒரு வீடாச்சும் கிடைச்சா போதுமே ஆண்டவரே, ஒரு சின்ன வேலை கிடைச்சா போதுமே ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையை ஓட்டிக்க வேணும் அப்படின்னு. பெரிய பணக்காரங்களுக்கு என்ன கவலை, ஆண்டவரே இன்னும் நான் பெருசாகுமே அப்படின்னு. அப்ப எல்லாரும் வாழ்க்கையிலும் ஒரு சில காரியங்கள்ல பள்ளங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, பள்ளத்தாக்குகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அனைத்தும் தேவ ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட போகிறது. அதான் அந்த வசனம் என்ன அழகாக ஆரம்பித்து பாருங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் மிருக ஜீவன்கள், ஆடுகள், இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் நம்மளை கொடுத்துன்னு வச்சுக்கீங்களேன். ஆடு மாடுகளாக இருந்தாலும் நம்மளும் இருந்தாலும் ஒன்று தான். அது தேவன் அது கொடுத்த அதே தேவன் நமக்காகத்தான் அதெல்லாம் உண்டாந்தார். அப்ப நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். அப்ப காற்று அடிச்சாத்தான் மழை வருமா? கிடையாது. எதுவுமே உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரிலாம் நீங்க அடையாளத்துக்காக பார்த்துருக்கீங்களா? எந்த ஒரு அடையாளம் இல்லாம உங்க பள்ளத்தாக்கு நிரம்ப போகிறது, தேவ ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட போகிறது. நீங்க அடையாளங்களுக்காக, அற்புதங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களா? அடையாளமே இல்லாத அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. அது எப்ப நடக்கும்? உடனடியாக நடக்க போகிறது. இந்த கணப்பொழுதிலே தேவன் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். வார்த்தையில விசுவாசிக்கிறீங்களா? நான் நிரப்பப்படுவேன். என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என்னை சுற்றி இருக்கிறவர்களோட பள்ளமான வாழ்க்கை, அல்ல தேவனை அறியாத பள்ளத்தில் இருக்கீங்களா? தேவனை அறியாத கொடூரமான காரணங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? எல்லாமே தேவன் பற்றி அறிவினால் நிரப்பப்பட போகிறது. நான் தேவன் சொல்கிறார், உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் காலம் இது. தண்ணீரால் தேவன் நிரப்ப போகிறார். தேவ ஆசீர்வாதத்தால் நீங்கள் நிரம்பி வெளியே போகிறீங்க. ஆமென். இப்போ எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, அப்படியே எங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று நீ சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே எது குறைவுபட்டது என்று நாங்கள் நினைக்கிறோமோ அனைத்தையும் உமது தேவ ஆசீர்வாதத்தால் நிரப்பி ஒளியும் பாத்திரமாக மாற்றுவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரை பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள குறைவுகள், பற்றாக்குறைகள் அனைத்தையும் நீங்கள் நிரப்புவேன், உமது ஆசீர்வாதத்தால் நிரப்புவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. எந்தெந்த குடும்பங்களில் எதிலே குறைவுபட்டு இருக்கிறார்களோ அன்னைக்கும் 30 ஆசீர்வாதமாய் தண்ணீரால் 30 ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படும் என்று நீ சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நிரம்பி வழியும் பாத்திரமாக அவர்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவர். அன்னையருக்கு சாட்சியாக அவர் நிற்கப் போவதற்காக நன்றி ஆண்டவர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.